Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரயில்வே ஸ்டேஷனில் ஹிந்தியில் பேசுகிறதுக்கு தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன். நீங்கள் அங்கே போயிட்டு ஃப்ரீயாகவே PDF வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கஹான் ஹே. எங்கே அப்படின்னா கஹான், எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு கஹான் ஹே. இப்போ பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் கஹான் ஹே. ஸோ உங்களுக்கு எந்த பிளேஸோ அந்த பிளேஸோட நேம் சொல்லி கஹான் ஹே அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதா அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு யஹான் சே ரயில்வே ஸ்டேஷன் கித்னி தூர் ஹே. எவ்வளவு தூரம், கித்னி தூர் அப்படின்னா எவ்வளவு தூரம். ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா இங்கிருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு யஹான் சே. ஸோ அங்கிருந்து அப்படின்னா பஹான் சே. ஸோ எந்த பிளேஸில் இருக்கீங்களோ அந்த பிளேஸ்லேருந்து ஏதாவது ஒரு பிளேஸை சொல்லி எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இந்த சென்டென்ஸ் ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிருந்து அப்படின்னா யஹான் சே ரயில்வே ஸ்டேஷன் கித்னி தூர் ஹே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கா பிரவேஷ் துவார் கஹான் ஹே. பிரவேஷ் துவார் அப்படின்னா என்ட்ரன்ஸ் அப்படின்றது அர்த்தம். தமிழில் நுழைவு வாயில்னு சொல்கிறோம் இல்லையா. பிரவேஷ் துவார் கஹான் ஹே அப்படின்னா எங்கே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் கா பிரவேஷ் துவார் கஹான் ஹே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிக்கெட் கவுண்டருக்கு எந்த பக்கம் போகணும். ஸோ டிக்கெட் எடுக்கிறதுக்கு டிக்கெட் கவுண்டர் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு தெரியாத பட்சத்தில் இப்படி கேட்கலாம் அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் பர் கிஸ் தரஃப் ஜானா ஹே. கிஸ் தரஃப் அப்படின்னா எந்த பக்கம், ஜானா ஹே அப்படின்னா போகணும். ஸோ டிக்கெட் கவுண்டர் பர் கிஸ் தரஃப் ஜானா ஹே. அடுத்தது பாருங்கள், சென்னை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு சென்னை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கப் ஆயேகி. ஸோ ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஹிந்தியில் வந்து ட்ரெயினை வந்து பெண்பாலாக கன்சிடர் பண்ணி தான் பேசுவாங்க. ட்ரெயினுன்னு மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த வாகனங்களை வந்து பெண்பாலாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் கப் ஆயேகி வரும், ஃப்யூச்சர் டென்ஸ் இல்லையா. கப் ஆயேகா, கப் ஆயேகி ரெண்டு ஃபார்மேட் இருக்குது. இங்கே பெண்பால் அப்படின்றதுனால, ட்ரெயின் பெண்பால் அப்படின்றதுனால கப் ஆயேகி. ஸோ சென்னை எக்ஸ்பிரஸ்க்கு பதிலாக உங்களுக்கு எந்த ட்ரெயினோ அந்த ட்ரெயினோட நேமை சொல்லி ட்ரெயின் கப் ஆயேகி அப்படின்றத கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ட்ரெயின் கிஸ் பிளாட்ஃபார்ம் மே ஆயேகி. கிஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா எந்த பிளாட்ஃபார்ம், இல்லைனா கौन-सा பிளாட்ஃபார்ம் அப்படின்றத கேட்கலாம். ட்ரெயின் कौन-सा பிளாட்ஃபார்ம் ஆயேகி அப்படின்றத கேட்கலாம். ட்ரெயின் ரெண்டாவது பிளாட்ஃபார்மில் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரெயின் தூசரே பிளாட்ஃபார்ம் பர் ஆயேகி. தூசரே அப்படின்னா இரண்டாவது அப்படின்றது அர்த்தம். ஸோ ட்ரெயின் தூசரே பிளாட்ஃபார்ம் பர் ஆயேகி. அடுத்தது பாருங்கள், ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் நிற்கிது அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 பர் கடி ஹே. 3 பர் கடி ஹே பெண்பால் அப்படின்றதுனால கடி ஹே அப்படின்றத சொல்கிறோம். ஸோ காமனாக நில் அப்படின்னா வந்து கடா கடி ரெண்டுமே சொல்லுவோம். அங்கே பெண்பால்ன்றதுனால கடி அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எப்போ புறப்படும். ஸோ எப்போ வரும் அப்படின்னா ஆயேகி, ட்ரெயின் ஆயேகி அப்படின்றத கேட்டோம். கப் ஆயேகி. எப்போ புறப்படும் அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து கப் ரவானா ஹோகி. கப் ரவானா ஹோகி இல்லைனா கப் சலேகி ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரெயின் நேமை சொல்லி கப் ரவானா ஹோகி இல்லைனா கப் சலேகி. பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கப் ரவானா ஹோகி இல்லைனா கப் சலேகி. அடுத்தது பாருங்கள், ட்ரெயின் இன்னும் 10 நிமிஷத்தில் புறப்படும், அதாவது கிளம்பிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரெயின் 10 மினிட் மே ரவானா ஹோகி இல்லைனா ட்ரெயின் 10 மினிட் மே சலேகி அப்படின்றத சொல்லலாம். ஸோ புறப்படும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ரவானா ஹோகி இல்லைனா சலேகி அப்படின்றத சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், ட்ரெயின் கிளம்ப போது சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரெயின் சல்னே வாலி ஹே ஜல்தி ஆவோ. கிளம்ப போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு சல்னே வாலி. ஸோ சலேகி அப்படின்றத பார்த்தோம் இல்லையா, புறப்படும் கிளம்பும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ கிளம்ப போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு சல்னே வாலி ஹே. ஸோ வரப்போகுது அப்படின்னா ஆனேவாலா. போக போகுது அப்படின்னா வந்து ஜானேவாலா. அந்த மாதிரி நம்ம வந்து அந்த வாலாவோட யூசேஜ் வீடியோவிலே பார்த்தோம். ஸோ வரப்போகுது, போக போகுது, சாப்பிட போகுது, அந்த மாதிரி நீங்களே சொல்லிக்கிறதுக்கும் வரப்போகிறேன், போக போகிறேன், சாப்பிட போகிறேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கும் வாலா வாலி யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹிந்தியில் பேசலாம் அப்படின்றத நம்ம அந்த வீடியோவிலே பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ட்ரெயின் சல்னே வாலி ஹே ஜல்தி ஆவோ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எனக்கு ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே ஏக் ஸ்லீப்பர் கிளாஸ் கா டிக்கெட் தீஜியே. ஸோ கொடுங்க அப்படின்னா தீஜியே. ஸ்லீப்பர் கிளாஸ் கா டிக்கெட் அப்படின்னா ஸ்லீப்பர் கிளாஸ்க்கான டிக்கெட் அப்படின்றது அர்த்தம். முஜே ஏக் ஸ்லீப்பர் கிளாஸ் கா டிக்கெட் தீஜியே அப்படின்றது கேட்கணும்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, ரயில்வே ஸ்டேஷன் சே பஸ் ஸ்டாண்ட் கேசே ஜானா ஹே. கேசே ஜானா ஹே அப்படின்னா எப்படி போகணும், கேசே அப்படின்னா எப்படி போகணும் அப்படின்னா ஜானா ஹே. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் சே அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து, சே அப்படின்னா இருந்து அப்படின்றது அர்த்தம். பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும், பஸ் ஸ்டாண்ட் கேசே ஜானா ஹே. அடுத்தது பாருங்கள், இந்த பஸ் ரயில்வே ஸ்டேஷன் போகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, கியா ஏ பஸ் ரயில்வே ஸ்டேஷன் ஜா ரஹா ஹே அப்படின்றது கேட்கணும். ஸோ போகிறதா அப்படின்றது கேட்குறோம். ஸோ ஜா ரஹி ஹே, பஸ் அப்படின்றது பெண் பால்ன்றதுனால ஜா ரஹி அப்படின்னு சொல்லணும். ஸோ கியா ஏ பஸ் ரயில்வே ஸ்டேஷன் ஜா ரஹி ஹே அப்படின்னு கேட்கணும். கொஷின் ரைஸ் பண்ணுறதுனால தான் அங்கே கியா அப்படின்றது ஃபஸ்ட்டு வருது. அடுத்தது பாருங்கள், என்ன ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸில் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, முஜே ரயில்வே ஸ்டேஷன் கே பிரவேஷ் துவார் பர் ஜோடுதோ. இறக்கி விடுங்க அப்படின்னா ஜோடுதோ அப்படின்னு அர்த்தம். ரயில்வே ஸ்டேஷன் கா பிரவேஷ் துவார் பர் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கான நுழைவு வாயிலில், பிரவேஷ் துவார் பர் அப்படின்னா நுழைவு வாயில், என்ட்ரன்ஸ் அப்படின்றது அர்த்தம். ஸோ முஜே ரயில்வே ஸ்டேஷன் கே பிரவேஷ் துவார் பர் ஜோடுதோ. அடுத்தது பாருங்கள், என்ன சென்னை பஸ் நிற்கிற இடத்துல இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு, முஜே சென்னை பஸ் ஸ்டாண்ட் பர் உத்தரோ. ஸோ இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சோடுதோவும் சொல்லலாம், உத்தரோ அப்படின்றது ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், எனக்கு ஒரு சைவ சாப்பாடு கொடுங்க, அதாவது வெஜிடேரியன் மீல்ஸ் ஒன்று. ட்ரெயினில் நம்ம சாப்பாடு விற்கும் பொழுது பார்த்துட்டு கேட்போம் இல்லையா வாங்கிறதுக்கு. ஸோ சைவ சாப்பாடு அப்படின்னா வந்து ஷாக்காஹாரி போஜன், போஜன் அப்படின்னா உணவு. ஸோ ஷாக்காஹாரி போஜன் அப்படின்னா வந்து சைவ சாப்பாடு அப்படின்றது அர்த்தம். தேதோ அப்படின்னா கொடுங்க, இல்லை ரெஸ்பெக்டோட கேட்கும் பொழுது தீஜியே, முஜே ஷாக்காஹாரிகா போஜன் தீஜியே அப்படின்றத சொல்லணும். அடுத்தது இந்த வெஜ் மீல்ஸ்க்கான ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, இஸ் ஷாக்காஹாரி போஜன் கி கீமத் கித்னி ஹே. ஸோ கீமத் கித்னி ஹே அப்படின்னா விலை எவ்வளவு அப்படின்றது அர்த்தம். அடுத்தது பாருங்கள், நான் இந்த சீட்டில் உட்காரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, கியா மே இஸ் சீட் பர் பைட் சக்தாகும். பைட் சக்தாகும் அப்படின்னா உட்காரலாமா. பைட் சக்தி ஹூன், ஒரு பெண் கேட்கும் பொழுது நான் அந்த சீட்டில் உட்காரலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது பைட் சக்தி ஹூன். பைட்டோ அப்படின்னா உட்காரு, பைட் சக்தாகும் அப்படின்னா உட்காரலாமா அப்படின்னு கேட்குறதுக்காக நம்ம வந்து சக்தா அப்படின்றது சொல்லலாம். ஸோ கேன் யூஸ் பண்ணுற இடத்துலலாம் வந்து இங்கிலீஷில் எங்கெங்கெல்லாம் கேன் சொல்கிறோமோ அங்கெல்லாம் வந்து ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் சக்தா சக்தி யூஸ் பண்ணுவோம். கியா மே இஸ் சீட் பர், இந்த சீட்டில் இஸ் சீட் பர் பைட் சக்தா ஹூன், உட்காரலாமா. பெண் கேட்கும் பொழுது கியா மே இஸ் சீட் பர் பைட் சக்தி ஹூன் அப்படின்றத கேட்கணும். அடுத்த ஸ்டேஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, அகலா ஸ்டேஷன் கவுன்சா ஹே. எந்த ஸ்டேஷன் அப்படின்னா கவுன்சா ஸ்டேஷன் ஹே. இல்லை எது அப்படின்னா வந்து கிஸ் ஹே. அகிலா ஸ்டேஷன், அகலா ஸ்டேஷன் அப்படின்னா அடுத்த ஸ்டேஷன். கிஸ் கவுன்சா ஹே இல்லைனா கிஸ் ஹே அப்படின்றது ரெண்டுத்தில் எது வேணாலும் கேட்கலாம். லக்கேஜை சீட்டுக்கு அடியில் வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, லக்கேஜ் இஸ் சீட் கே நீச்சே ரக்கோ. சீட் கே நீச்சே அப்படின்னா சீட்டுக்கு அடியில், நீச்சே அப்படின்னா அடியில் அப்படின்றது அர்த்தம். இஸ் சீட் கே நீச்சே லக்கேஜ் ரக்கோ அப்படின்னா இந்த சீட்டுக்கு அடியில் லக்கேஜ் வைங்க. ரெஸ்பெக்டோட சொல்லும் பொழுது ரக்கோவுக்கு பதிலாக ரக்கியே அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்கள், இந்த ட்ரெயின் மதுரையில் நிற்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, கியா ஏ ட்ரெயின் மதுரை மே ருக்கேகி. ஸோ பெண்பால் அப்படின்றத பார்த்தோம் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும். ருக்கோ அப்படின்னா நில்லு, ருக்கேகி அப்படின்னா நிற்குமா அப்படின்னு ஃப்யூச்சர் டென்ஸில் கேட்குறதா அர்த்தம். பெண்பால்ன்றதுனால ருக்கேகி அப்படின்றத கேட்குறோம். கியா ஏ ட்ரெயின் மதுரை ஸ்டேஷன் மே ருக்கேகி அப்படின்னு கேட்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் பேசுகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.